அவங்க முடிவுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம என்ன பேச முடியும்? எதுவும் பேச முடியாதுதான் வர்ஷினி. இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இசை அம்மா கிட்ட பேச விடாம தடுத்துடலான்னு விஷாலும் எவ்வளவு ட்ரை பண்ணா. ஆனா இசை தான் கேட்கல. அக்கா பாவம் ராகவ், ஒவ்வொரு நாளும் அத்தையோட பாசம் குழந்தை விஷயத்துல அதிகமா போறத நினைச்சு நினைச்சு என்கிட்ட ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இசையோட இடத்துல யாரு இருந்திருந்தாலும் நமக்காக இவ்வளவு தூரம் எஃபோர்ட் எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. ஆமா ராகவ், அக்கா அளவுக்கு விஷாலும் நமக்காக ரிஸ்க் எடுத்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணாரு. என்ன ரிஸ்க் எடுத்து என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க? அந்த ஸ்ரீஜா மேல அம்மா கோவமா இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஸ்ரீஜாவால எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாம போக போகுது. அது வரைக்கும் அந்த பொய்யெல்லாம் மெயின்டைன் பண்ணி இருந்தா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமா? நம்ம சொல்றத இசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பிடிவாதமா இருக்கா. அக்காவோட மனநிலையும் என்னோட மனநிலையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் விஷால். அக்கா இல்லாத குழந்தைய இருக்குன்னு நம்ப வைக்க எனக்காக பொய் சொல்லிருக்காங்க. நான் இருக்கிற குழந்தைய யாருக்கும் தெரியாம மறைக்க ட்ரை பண்றேன். இதனால அக்காவோட மனசு எப்படி இருக்கும்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் வர்ஷினி. இசை நமக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்துட்டா. இனியும் நம்ம அவளை தொல்லை பண்ணாம இருக்கிறதும் அவளோட முடிவை மதிக்கிறதும் தான் நல்லது. ஆனா ராகவ், எனக்கு அத்தையை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. வர்ஷினி, நம்ம பயத்தால இங்க எதுவுமே மாற போறது இல்ல. பாத்துக்கலாம் வர்ஷினி. நம்ம விஷயம் தெரிஞ்சு அம்மா என்ன சொன்னாலும் நான் இந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க போறதே இல்ல. அதுவும் இல்லாம இந்த விஷயம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தெரிஞ்சுதானே ஆகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ராகவ். எப்படியும் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு நம்மள திட்டினாலும் நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அக்கா, விஷால், இருக்குது. ஐயோ, என்னப்பா ஆச்சு? கால்ல இவ்ளோ பெரிய கட்டு போட்டுருக்காங்க. ஒண்ணு இல்லம்மா. அம்மா, என்ன விஷால் இது? கால்ல எப்படி அடிபட்டுச்சு? என்ன ஆச்சு? சொல்றேன். பாத்துடா, பாத்து உட்கார். பாத்து விஷால். மனசே சரியில்லைன்னு என் ஃப்ரெண்ட பாக்கலான்னு போனா அப்பா போற வழியில ஒரு காரன் இடிச்சிட்டு போயிட்டான். அப்பா கால்ல மைல்டு பிராக்சர்னு சொல்லி கட்டு போட்டிருக்காங்க. என்னது? பிராக்சரா? என்ன விஷால், சின்ன அடின்னு சொல்ற? இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க, பிராக்சர்னு வேற சொல்றியேடா. இசை, நீ வா, நம்ம டாக்டர் கிட்ட போய் என்னன்னு கேக்கலாம். அம்மா, இப்பதான் டாக்டர் வந்து பாத்துட்டு போனாரு. இன்னொரு 1 வீக்ல எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிருக்காரு. என்னது? 1 வீக்கா? விஷால், ரொம்ப வலிக்குதா விஷால்? ஆமா, அப்படியே குளோரோஃபார்ம் எல்லாம் இந்த ஏசில கலந்து அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்கிற மாதிரி ஆள பாரு, ரொம்ப வலிக்குது. அப்பா, ஐயோ, ஐயோ, பாத்து விஷால். ஆ, ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. யாரு கண்ணு பட்டுச்சோ? நேத்து என்னன்னா இசை கீழே விழ போனா, இன்னைக்கு நீ கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு வந்திருக்க. விஷால், அம்மா, ஆமாம்மா, நான் என்ன வேணும்னாம்மா விழுந்தேன்? நீங்க சொல்ற மாதிரி நேரம் தான் சரியில்லை போல இருக்கு. விஷாலுக்கு நிஜமாவே அடிபட்டிருக்கா இல்லையா? இப்படிலாம் விஷால் பேச மாட்டானே. ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. நிஜமாதான் சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு தெரியலையே. என்ன இசை, ஒருத்தன் கால்ல அடிபட்டு கிடக்குறான், நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்டு இருக்க? ஆஹா, இல்ல இல்ல, ஹாஸ்பிடல்ல நைட் ஸ்டே பண்றதுக்கு ராகவ வர சொல்லாமா இல்ல மாமாவை வர சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ? அவங்க எல்லாம் எதுக்கு இசை? நானே விஷால் கூட இருக்கேன். அம்மா, யாருமே இருக்க வேண்டாமா? எல்லாரும் போலாமா வீட்டுக்கு? என்னது? என்னடா சொல்ற? இப்பவே வீட்டுக்கு கிளம்பணுமா? அம்மா, நான் தான் சொன்னேன்லாமா, எனக்கு ஒரு மைல்டு பிராக்சர் தான், நம்ம இப்பவே போலாம் வாங்க. விஷால், இப்பவே எப்படி விஷால் கிளம்புறது? டாக்டர், சூப்பர் டாக்டர், நீங்க வந்துட்டீங்க. சொல்லுங்க டாக்டர். நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு. நீங்க போகலாம். பாத்தியா, டாக்டரே சொல்லிட்டாரு. வாங்க, நம்ம கிளம்பலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதோ பிராக்சர்னு சொன்ன. ஐயோ இசை,
மைல்டு பிராக்சர் தான் இசை, மைல்டு பிராக்சர் தான் இது. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். மேடம் மைல்டு ஃபிராக்சர் தான் மேடம். நீங்க இப்பவே அவரை கூட்டு போலாம். கரெக்ட் தானே? ஓகே ஓகே ஓகே. கூட்டு போங்க. இதோட வேல்யூ என்னன்னு கோட் பண்ணி போட்டியா இல்லையா? இல்லப்பா அது நான் போட்டேன். போட்டியா? பாருங்க, சொல்லவே இல்ல. நீங்க செக் பண்ணி ஃபைல்ல பாருங்க. இருக்கியா? அமிச்சிட்டேன். என்ன ஸ்டேஜ் அது? அண்ணி இசை அவ்வளவு வேகமா கிளம்புனாங்க, ஆனா அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க போனாங்கன்னு வேற தெரியல. ஒருவேளை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் உண்மையை சொல்லிட்டாலோ? அவ உண்மையை சொன்ன உடனே சுபத்ராக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஐயோ, என்னடி சொல்ற? ஸ்ரீஜா, சிந்தாமணி, அ, என்ன அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? இதோ வரேன்னு. ஓ, என்னம்மா, எங்க போயிட்டு வரீங்கன்னு தானே கேட்டேன். அது அது, அண்ணே, ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்கண்ணே, அவங்கள பார்க்க போயிட்டு வந்தேன். உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு ஸ்ரீஜாவெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? நான் ஒன்னும் அக்கா கூட போகல. அவங்கள வர வழியில பிக்கப் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஸ்டேஜா எப்படி சொல்லிருப்பான்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல, பாப்போம். வா விஷால். விஷால் பாத்து. ஏய் விஷால், என்னடா நீ? ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. பாத்து.